ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். குரோதி வருஷம் ஆனி மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம். 15/6/2024 16/7/2024 வரை உண்டான 32 நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வரார். அது ஒரு விசேஷம். மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம். அதனால் இது ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமேனால், காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் பார்த்தோம்னா சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், ராகு பகவான் மீனத்தில் இருக்க. இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனா 26/6 அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். சுக்கிர பகவான் ஜூலை மாதத்து 7ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகத்துக்கு போகிறார். செவ்வாய் பகவான் 11/7/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். குருமங்கள யோகம் அமைகிறது. நல்ல ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலேனால் 21/6/2024 அன்னைக்கு ஆணி கேட்டை, அது ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். 2/7/2024 அன்னைக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி, அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அதனால் கூர்ம ஜெயந்தி. இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை 5/7/2024 வருது. 12/7/2024 அன்னைக்கு ஆனி உத்திரம். இது பார்த்தோம்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள். அதாவது ஒரு வருஷத்துக்கே 5-6 நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள். அதாவது இந்த அபிஷேகத்தின் பார்த்தோம்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது. 11/7 அன்னைக்கு பார்த்தோம்னா 46வது வட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநட்சத்திரம் வருது. இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஆனி மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம். தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோட சேர்ந்து இருக்கிறது விசேஷம். சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக ஆனி மாதம் 15/6/2024 முதல் 16/7/2024 வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடத்துல புதனோட சேர்க்கையில் இருக்கிற நல்ல ஒரு ஏற்றம். அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், ஒரு நிறுவனத்திற்கு தலைமை பொது பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு, தலைமை நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு, ஹெச்ஆரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதம் பார்த்தேனால் ஆனி மாதம் 15/6/2024 16/7/2024 வரை உண்டான நாட்களில் பொதுவாகவே 4 கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த மாத கிரகங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாத கிரகங்கள் 3 கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. நீங்கள் நினைத்தது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் இருக்கிறது பெரிய விசேஷம். 10-11 அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இருந்தாலும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு தொல்லைகள், எதிராளிகள் மூலியமாக, பார்ட்னர் மூலியமாக, தன்னுடைய நண்பர்கள் வட்டாரங்கள் மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 8ஆம் இடத்துல மறைந்த ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் இந்த போலீஸ் துறையில் இருக்கிறவங்க, நிர்வாகத்தில் அதிக ஒரு டாப் லெவலில் இருக்கிறவங்க, போலீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம். இருந்தாலும் கேது பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது.
26/6/2026 வரலும் பார்த்தேன்னா புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம் வரார். அது வரலும் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3 கிரகங்களும் வந்து சூரியன் 11ஆம் இடத்துல இருந்தால் எந்த ஒரு நினைப்பும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடும். ஏன்னா 10ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்தில் பார்த்தோன்னா 5ஆம் அதிபதி இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. இதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதன் மூலியமாக இந்த அரசியல் சார்ந்தவர்களுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் மொத்தத்தில் வந்து இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் மூலியமாக திடீர் பண வரவு வரும். பரம்பரையாக செய்யக்கூடிய வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையும். புதிய தொழில்னால் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற தொழிலை விட்டு புதிய தொழில் போக வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. சுக்கிர பகவான் 10ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக நினைத்த காரியங்கள் நடக்கும். எந்த ஒரு தொழிலை எடுத்தீங்கன்னாலும் அதில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 9ஆம் அதிபதியை பார்க்கறதுனால கண்டிப்பாக தந்தையின் உடல்நிலையில் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குற மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை சந்திர பகவான் பார்க்குறார், அதாவது குரு பகவான் பார்க்குறார். இதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். உங்களுடைய சுகங்கள் வந்து ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அமையப்போகுது. சிம்மராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் போய் பார்த்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அதை தவிர வந்து பார்த்தோன்னா செம்பருத்தி பூ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் கொடுங்க. விநாயகர் கோவிலில் கொண்டு போய் செம்பருத்தி பூ கொடுங்க. அதை தவிர கோதுமை வந்து தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து சில முயற்சிகள் எல்லாம் வந்து வெற்றி பெற்றிருந்தாலும் சில காலகட்டத்தில் வந்து இந்த மாதத்தில் அவர்கள் தவிர்க்கிறது நல்லது. சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்கள் வந்து 28/6/2024 30/6/2024 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிஞ்ச வரலும் இந்த சந்திராஷ்டம நாட்களை தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை சந்திராஷ்டம நாட்களில் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை அருகில் இருக்கக்கூடிய அந்த கோசாலையில் கொண்டு போய் பசுமாட்டை கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன்.